உங்களதான் இருந்தாங்க. வாய திறந்தாலுமே வசனாக ஐயா, யாராவது நல்லவர்கள் வந்தார்கள் மரியாதையோடு அழைத்து வாங்க. நீ அந்த பக்கமா உட்காரு, இந்த பக்கமா நான் உட்காடுறேன். வந்தாங்கன்னே சொல்லு. உட்காரியா படுக்கிறியா? சம்போ சம்போ வந்தாட்டை அயோத்தி மாநகரம் சம்போ மகாதேவா போய்கிறாப்ல ஏடா விடமாகவே ஓம் நமச்சிவாயா. நான் என்ன சொல்லிட்டு உக்காந்தாங்க, நீ எதுக்குடா அங்க வாத்த? எதுக்கு அடிக்கிறாங்க, யாரு போறாங்க, உட்காந்து கண்ண முடியும் ஆட்டம் ஆடி இருக்காங்க. எதுக்கு வந்த? நீ எதுக்கு உடம்புல அடிச்சிட்டு வந்து ஓட்ட மட்டும் கேட்காது. நான் முனி மாதிரி கிடையாது. இப்ப முடியுமா முனி மாதிரி கிடையாது. முடியுமா என்ன பண்ண பண்ணீங்க? நான் என்ன அடிக்கிறேன்? நான் உக்காந்து நீ தான் வந்து உடம்புல வந்து மேய்ச்சிட்டு போயிருக்கும் போ. ஏய் மிச்சம், ஏய் எனக்கு வராது, வந்துட்டா அவள் தான் நானு. எனக்கு மிச்சம் வந்தவளே மீதி இருந்தவளே. அவன் அடிக்கலன்றான். யாரோ வந்து நம்மள சம்பவ மகம் ஓரான். யாருன்னு தெரியல, நம்மளுக்கு நேரம் சரியில்லையா? ஏய் மிச்சா, யாரு வந்து வந்து எனக்கு காலையில் விட்டு நானே பாக்கலடா. ஏய் மிச்சா, நீ அந்த பக்கம் போன, இந்த பக்கம் போன. நம்மளுதான் நேரம் சரியில்லையா? நீந்தான் இல்ல ஏன்தான் இல்ல இப்ப அங்க பாரு. யார் நீ? இதுதானே அயோத்தி மாநகரம். ஆமா. நீங்கள் யார்? எங்களை பத்தி நீ கேக்குறியா? நீ எங்கேருந்து வந்து எங்க ஊர்ல எங்க வீட்டாண்டு நின்னுக்குது. இந்த கொட்டையில நாங்க 2 பேர் யார் தெரியும்? ஆளை பார்த்தா தெரியுதுடா. நெத்தியில பட்டை, கழுத்தில கொட்டை, இடுப்பில கருப்பு சட்டை, கையில கட்டை, இவர் இன்னும் கல்யாணம் ஆகாத பொட்டை. சத்துமா அவன் முகத்துல மூக்கூடாதுன்னு அவன் முகத்துல மூக்கிறேன். ஐயா யாரு பாக்க? யாரு யாரு? இந்த மழை பெய்ஞ்ச தாவுகளிங்க வயிறு நீங்க கத்தி தாவுகளிங்க வந்துக்குதுல கத்திங்க அடுக்குதுங்க வந்து கொஞ்ச நேரத்துல போட்டு போட போகுது. அவரு இல்ல மச்சா, இவரு இந்த பார் ஷாப்ல முடி வெட்டுற கடல அப்படியே முட்டு கொடுப்பாங்க. கம்யூனிட்டி பையன் அதை தூக்கிட்டு வந்துட்டீங்க வந்து ஆளில சம மாத்துதான் உதிர் முல்ல அப்படிதான் வரணும். நீ வந்திருப்பவன் யார் என்று தெரியாமல் அகட விகடமாக வார்த்தாய் ஊமையாக்கி விடுவேன் உன்னை. ஊமையாக்கி பாரு. யோ, நாங்க எத்தனை பேரை பார்த்துக்கிறோம். ஒரு ஊமை ஆக்கிட்டு வரனா அப்படியே புடிக்கிடுவாரு அவரு. யோ, என்னுடைய மகிமை தெரியாமல் வார்த்தை ஆடிக்கொண்டிருக்கின்றாய். அதுக்குதான் ஆளை பார்த்து பேசுறா, எடக்கா பேசாதுரா. ஊமி ஆகிட்டாப்ல தலையைத்தா போச்சு. போயா அங்க போய அவர் ஆண்ட மவுத்து அதிகமாக்குது. இப்ப நம்மள போய் ஐயா நான் குனிஞ்சு கும்பிடுறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுவோம். ஏய் என்னாச்சு உனக்கு? செஞ்சது தப்பு. இங்க வந்து ஐயா நான் குனிஞ்சு கும்பிடுறேன் ஐயா
குனிஞ்சு கும்பிடுறாயா குனிஞ்சு கும்பிடுறாயா என்ன உரைக்கின்றான் ஐயா நான் செஞ்ச தப்புதான் எனக்கு வாய் இல்லாம போச்சு நீங்க மறுபடியும் வாயை கொடுங்க நான் இனிமே எந்த தப்பு செய்ய மாட்டேன் வாயை திறக்காதடா கம்ப்ளீட் நீங்க வந்து என்ன மன்னிச்சிருங்க எனக்கு மீண்டும் வாய் வரணும் அப்படின்னு கையெழுத்து இவனை பார்த்தால் நல்லவன் போல் தெரிகின்றது இவனுக்காக உன்னை நன்மார்க்கமாக செய்கின்றேன் உங்க மாதிரி எங்கேயுமே பாக்கல நானு வயிறுல வீங்கி போய் தான் வந்துக்கிறீங்க வந்திருக்கக்கூடிய நபர் யார் சிவாமுத்திரன் யாரா வந்திருப்பது சிவாமுத்திரன் இந்த கம்பெனி இருக்கின்றார் சண்முகம் வந்துக்கிறாரு அங்க வேலையில இங்க ஆளுநர் போல டேய் அவர் எங்கடா இருக்காரு அதுக்கிறாரு டேய் மரியாதையோட அழைத்து வா ஏய் வாட்டா மரியாதையா வந்துட்டா உனக்கு நல்லது என்ன பத்தி கேட்டு பாரு வாட்டா சென்னைக்கு பக்கத்துல போய் வண்ணாரப்பேட்டை வாட்டா பொட்ட ரவுடி பேட்டை ரவுடியா ஏய் மீண்டும் சாபம் ரத்த கழுதாக சமைத்து விடுவேன் ஐயோ அப்பா வர வேண்டும் ஹரிச்சந்திரா சுவாமி மாதவ கௌசிக மாமுனி சாரம் என்னுடைய நாட்டு மக்களும் அனைவரையும் வாழ்த்து அப்படியா ஹரிச்சந்திரா அனைத்த கோவே திறந்திவி ஆசீர்வாதம் பேரில் உயர்ந்த நல்ல எங்கள் பெருமானே ஆசீர்வாதம் உனக்கு நித்தியே மங்களாசீர்வாதம் சூழ்ந்த இந்த உலகின்
நீயும் உன் நாட்டு மக்களும் சிரஞ்சீவியாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஆமா, உன்னுடைய மலர் பாதம் என்னுடைய நாட்டில் படுவதற்கு நான் எவ்வளவோ கொடுத்து வைத்திருக்கிறேன். இருப்பினும் என்னை ஒரு பொருட்டாகவே தேடி நாடி வந்திருக்கின்றீர்களே, என்னவென்று அடியே தெரிந்து கொள்ளலாமா? ஹரிச்சந்திர, உலக நன்மைக்காக மகத்தான யாகம் செய்ய போகின்றேன். அப்படியா? அதற்காக உன்னை நாடி வந்திருக்கின்றேன். என்னால் உங்களுக்கு என்ன ஆக வேண்டியது? உலகரே உலதீவா உன்னை தேடி வந்தேன், தேடி வந்தேன். விஸ்வாமித்திரன் புரிய போகின்றேன். அதற்கான பொருளுதவி கேட்டு உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன். என்ன பொருள் உதவி சுவாமி? பொருள் என்றால் எவ்வளவு பொருள் தெரியுமா? கனி என்று ஒருவன் கவனடு தெரிந்து அவன் கையிலே பொற்கொண்டை கொடுத்து அதிலே மாணிக்க கற்களை பொதித்து அவன் பலம் கொண்டவராய் விண்ணிலே வீசி எறிந்தால் அந்த பொற்கொண்டை விண்ணிலே பறந்து மண்ணிலே விழுந்து எவ்வளவு உயரம் எழுகின்றதோ அவ்வளவு சுவாமி பெற்றுக் கொள்ளுவீர் பெருமை தேர் முனியே.
மன்னவன் கேட்ட உடனே நான் கேட்ட பொருளை கொடுத்து விட்டாயே. நான் வருகின்றேன். ஹரிச்சந்திரா சுவாமி, ஆனால் ஒன்று என்றால் அதற்கு அர்த்தம் நான் வாழக்கூடிய இடம் கானகம். கானகம். என் இடத்திலே இவ்வளவு பொருள் இருப்பது தெரிந்தால் திருடர்களால் என் உயிருக்கு ஆபத்தல்லவா? கல்வர்களை உன்னை கொண்டு வைத்துவிட்டு இந்த செல்வத்தை களவாடி சென்று விடுவார்கள். ஆகையால் நல்லதார் முகூர்த்த நாளை குறித்து விட்டு பிறகு வந்து உன்னிடத்தில் பொருளை பெற்றுக் கொள்கின்றேன். அது வரையிலும் இந்த பெட்டியை விஸ்வாமித்திரர் மகாமுனிவர் என்று சின்ன முத்திரையிட்டு உன் கஜானாவில் பாதுகாத்து வர வேண்டும். அப்படியாகட்டும் சுவாமி. எப்பொழுது வந்தாலும் பெற்றுச் செல்லலாம். பத்திரம் ஆகட்டும். நான் எப்பொழுது கட்டாலும் தாயா, இந்த பொண்ணை கொண்டு போய் நமது அதாவது கண்ணாடி மாளிகை ஒன்று அமர்த்தி விஸ்வாமித்திர மகமுனிவர் என்று முத்திரையிட்டு வைக்க வேண்டும். அப்படியாக ஜாக்கிரதை. பொருள் பத்திரம் ஹரிச்சந்திரன் கேட்ட உடனே பொருளை கொடுத்து விட்டாரு. ஏன் கொடுக்க மாட்டான்? அயோத்தியிலே மாதம் மும்மாறி மழை பொழிகின்றது, சென்னல் பழிக்கின்றது, செல்வம் குவிக்கின்றது. அதனால் நான் கேட்ட உடனே இந்த பொருளை கொடுத்து விட்டான். இப்பொழுது அந்த ஹரிச்சந்திரன் குடியலிட்ட பயிர்களை எல்லாம் தேவர்களை வழித்து அழிக்கின்றனர். தேவர்களே! நாராயணா, அந்த